அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியிலேருந்து கீர்த்தனா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சயின்ஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, டிஆர்பி எக்ஸாமுக்கு, டெட் எக்ஸாமுக்கு, போலீஸ் எக்ஸாமுக்கு, எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இன்றைக்கி நம்ம 6th சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுத்துவது எது அப்படின்னா மீட்டர் அளவுகோல் தான் பயன்படுத்துவோம். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னா அளவீடு அப்படின்ற பெயர் இருக்குது. அப்போ அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு அப்படின்ற பெயர் இருக்குது. அடுத்த கொஸ்டின், அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது நம்முடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய கண்கள் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பர்பெண்டிகுலராக இருந்தால் தான் நம்மளால் நீளத்தை கரெக்டாக அளவிட முடியும். அடுத்த கொஸ்டின், வேகத்தோட அலகு எது அப்படின்னு கேட்குறாங்க. மீட்டரா, இல்லைனா வினாடியா, இல்லைனா கிலோகிராமா, மீட்டர் பர் வினாடியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேகத்தோட அலகு என்னென்னா மீட்டர் பர் வினாடி. ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் மீட்டர் பர் வினாடி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பூமி தன் அச்சில் சுழல்தலா, செகண்ட் பி ஆப்ஷன் நிலவு பூமியை சுற்றி வருதலா, இல்லை தேர்ட் ஆப்ஷன் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கமான்னு கேட்குறாங்க, இல்லைனா மேல் கண்டுள்ள அனைத்து இயக்கங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வேகம் எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்வோம், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் தான் என்ன வரும், தொலைவு பை டைம் டேக்கன். அப்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை காலம். அடுத்த கொஸ்டின், டேஷ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல. எது பருப்பொருள் அப்படின்னா, பருப்பொருள்னா மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதால் எது ஆனது அல்லன்னு கேட்குறாங்க. அப்போது தங்க மோதிரம் பருப்பொருளால் ஆனது தான். இரும்பு ஆணியம் என்னது, ஒரு பருப்பொருள் தான் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணெய் துளிகள் எல்லாமே என்னது, ஒரு பருப்பொருள் தான். அப்போது எது பருப்பொருளால் ஆனது அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒளி தான் பருப்பொருளால் ஆனது அல்ல. அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றில் எது கலவை அல்ல. கலவைனா மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எது ஒரு மிக்சர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பாலுடன் காஃபி கண்டிப்பாக அது ஒரு கலவை பொருள். எலுமிச்சை ஜூஸும் அது ஒரு கலவை. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமும் என்னது, ஒரு கலவை. நீர் மட்டும்தான் என்னது, ஒரு கலவை அல்ல. அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். எது கலவையிலான வடிகட்டல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா, திடப்பொருளால் ஆன நீர்மட்டை நம்ம என்ன பண்ணலாம், வடிகட்டல் முறையில் பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 200 மில்லிலிட்டர் தண்ணி மட்டும்தான் ஊட்டுறாங்க. அப்போனா அந்த நீரோட பருமன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு 400 மில்லிலிட்டரான ஒரு கிண்ணம் இருக்குது. ஆனால் அதில் எவ்வளோ தான் தண்ணி ஊட்டுறாங்க, 200 மில்லிலிட்டர். அப்போது இது நீரோட பருமன் எப்படி இருக்கும், 200 மில்லிலிட்டராக தான் இருக்கும். அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின், வணிக ரீதியான நீரில் உள்ள மாசுகளை நம்ம சுத்திகரிக்க எந்த முறையை பயன்படுத்துவோம் அப்படின்னா, எது சவ்வூடு பரவல் அந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம நீரை சுத்திகரிப்போம். அடுத்து 12வது கொஸ்டின், துணி துவைக்கும் இயந்திரத்தில்
நம்ம என்ன பண்ணுவோம், ஈரத்துணியை வந்து காய வைப்போம் பார்த்தீங்களா, அது எந்த தத்துவத்தால் ஆனது அப்படின்னா மைய விலக்கு விசையால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது அந்த ஈரத்துணியை வந்து நம்ம காய வைக்கக்கூடிய அந்த தத்துவம் வந்து என்னென்னா மைய விலக்கு விசை. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தங்கத்தின் தூய கேரட் எவ்வளோ அப்படின்னா 24 தான் வந்து தூய கேரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜுவல்ஸ்லலாம் எப்படி இருக்கும்னா 22 கேரட் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதில் வந்து 22 கேரட் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க, காப்பர் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சர்லாம் கலவை பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க. அப்போ தூய கேரட் அப்படின்னா 24. நம்ம பயன்படுத்தக்கூடிய நகையில் என்ன இருக்கும்னா 22 கேரட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிக குறைவான தட்பவெட்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா வாயு நிலை போன்ற பருப்பொருள் எது அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன் அப்படி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தரையில் வாழும் விலங்குல எது வந்து மிக வேகமாக ஓடும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது, எது வேகமாக ஓடும், சிறுத்தை தான் வந்து மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. அடுத்து 16வது கொஸ்டின் என்னன்னா, இதில் வந்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க, உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தை வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து கடந்தார் அப்படின்னா 9.58 9.58 செகண்ட்ஸில் வந்து உசைன் போல்ட் வந்து அந்த 100 மீட்டரை வந்து அவர் வந்து கடந்தார். அடுத்து ஆரியபாட்டா வந்து பூமியானது எத்திசை நோக்கி சுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணித்தார் அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக தான் வந்து பூமி வந்து சுற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரியபாட்டா வந்து கணித்தார். அடுத்து மனித உடலில் இரத்தத்தின் அளவு தோராயமாக எவ்வளோ ரத்தம் இருக்கும் அப்படின்னா 5 லிட்டர் வந்து ரத்தம் இருக்கும் நம்ம மனிதரோட உடலில். அடுத்து நிலவில் மனிதனின் எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நிலவில் வந்து மனிதரோட எடை எப்படி இருக்கும்னா 6ல் 1 பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள், ஒரு 30 கிலோ இந்த பூமியில் ஒரு 30 கிலோ ஒரு மனிதன் வந்து நிலவுக்கு போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ கிலோவாக இருப்பாங்க அவங்க, 6ல் 1 பங்குனா இதை என்ன பண்ணலாம், டிவைடட் பை 6 போட்டோம்னா என்ன வரும், 5 கிலோவா என்ன பண்ணுவாங்க நிலவில் வந்து அவங்களோட வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இதுவே வந்து உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, ஒரு மனிதன் வந்து 36 கிலோ வந்து பூமியில் இருக்கிறான். அப்போது நிலவில் வந்து அவனுடைய வெயிட் என்னவா இருக்கும், எடை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 20வது கொஸ்டின் என்னென்னா, பம்பரத்தோட இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வந்து முக்கியமான எக்ஸாம்பிள் தற்சுழற்சி இயக்கத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பூமி வந்து தன்னோட அச்சில் சுற்றுது பார்த்தீங்களா, அதுவும் வந்து இந்த இயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து பொருத்தம் இல்லாததை குறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஓகே, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கணிப்பான் கால்குலேட்டர் கொடுத்துருக்குறாங்க, அப்பாகஸ், நெக்ஸ்ட்டு மின்னட்டை, மடிக்கணினி. இதில் எது பொருத்தம் இல்லாத எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது 3 வந்திருக்கு பார்த்தீங்களா, கால்குலேட்டர், அதுக்கப்புறமா மடிக்கணினி, அப்பாகஸ், இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒன்று வந்திருக்கு. எது வந்து இதில் பொருத்தம் இல்லாதது, மின்னட்டை தான் வந்து இதில் வந்து பொருத்தம் இல்லாத ஒன்று. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கணினியோட முதல் நிரலர் அப்படின்னா ப்ரோக்ராமர் யார் அப்படின்னா அகஸ்டா ஆடா லவ்லேஸ் அப்படின்றவர் தான் வந்து என்னது முதல் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கணினியின் தந்தை யாருன்னா சார்லஸ் பேபேஜ், அவர் தான் வந்து கணினியோட தந்தை. நெக்ஸ்ட்டு எது வந்து 4th ஜென்ரேஷன் கணினி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ நுண்செயலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 4வது தலைமுறை கணினி என்னென்னா நுண்செயலி. இதுவே வந்து 5வது தலைமுறை அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து 5th ஜென்ரேட்டர் கணினி. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய உடலில் வந்து தசை உருவாகுவதற்கு எது வந்து முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படின்னா புரோட்டீன் தான் வந்து என்னது நம்மளுடைய உடலில் வந்து தசைகள் உருவாகிறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு
இது வந்து புரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, விட்டமின் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஒன்று கேட்குறாங்க. அது வந்து நம்ம இப்போ வந்து விட்டமின் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எந்த விட்டமின் குறைபாட்டால் ஸ்கர்வி அப்படின்ற நோய் வந்து வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த விட்டமின் குறைபாடு அப்படின்னா விட்டமின் சி குறைபாட்டினால்தான் வந்து ஸ்கர்வி அப்படின்ற இது வந்து ஏற்படுகிறது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எந்த விட்டமின் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் வருகிறது அப்படின்னா விட்டமின் ஏ குறைபாட்டால் தான் வந்து மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிறைய எக்ஸாமில் வந்து விட்டமின் சம்மந்தமாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எந்த விட்டமின் குறைபாட்டால் வந்து பெரிபெரி ஏற்படுகிறது? பெரிபெரினா விட்டமின் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். பெரிபெரி பிஏ இருக்குது. அப்போது பினா என்ன விட்டமின் வரும்? விட்டமின் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் வருது அப்படின்னா ரிக்கெட்ஸ்னாலே விட்டமின் டி குறைபாட்டால் தான் வந்து ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின், எந்த விட்டமின் குறைபாட்டால் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா விட்டமின் இ குறைபாட்டால் தான் வந்து இந்த குறைபாடு ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின், எந்த விட்டமின் குறைபாட்டால் இரத்த உறையாமை அப்படின்ற இது வந்து ஏற்படுகிறது அப்படின்னா விட்டமின் கேவால் தான் வந்து இது வந்து ஏற்படுகிறது. அடுத்து, அதிகமான புரதம் உள்ளது எது அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. ஆனால் எதில் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்குது அப்படின்னா சோயா பீன்ஸ் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முட்டையிலையும் இருக்குது, பால்லையும் இருக்குது, மீன்லேயும் இருக்குது. ஆனால் வந்து அதிகமான புரதம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வந்து சோயா பீன்ஸில் தான் அதிகமான புரதம் வந்து இருக்குது. தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எது அப்படின்னா வரையாடு. அதுலேயும் குறிப்பாக சொன்னோன்னா என்ன வரையாடு? நீலகிரி வரையாடு தான் வந்து ஆன்சர். அடுத்து, நீர் அருந்தாத விலங்கு எது அப்படின்னா வந்து கங்காரு எலியா, வெள்ளை எலியா, கங்காரு ஒட்டகம் அப்படின்னா நீரே அருந்தாத விலங்கு எதுனா கங்காரு எலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது என்ன பண்ணுன்னா அது சாப்பிடக்கூடிய சீடில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சாப்பிட்டு அது வந்து உயிர் வாழுது. அப்போ நீரே அருந்தாத விலங்கு எதுனா கங்காரு எலி. அடுத்த 35வது கொஸ்டின் என்னன்னா, உலக வாழ்விட நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அது என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கள் தான் வந்து உலக வாழ்விட நாள். பூமியில் நீரோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தோராயமாக சொன்னோம்னா 70% தான் வந்து பூமியில் இருக்கக்கூடிய நீரோட அளவு. மற்ற மிச்சம் இருக்கக்கூடிய 30% எதால் ஆனது? நிலத்தால் ஆனது. அப்போது நீரோட அளவு என்னன்னா 70% தான் நீரால் ஆனது. அடுத்து, இந்தியாவின் மிக நீளமான நதி என்ன நதி அப்படின்னா கங்கா நதியா, மகாநதியா, பிரம்மபுத்திரா நதியா, நெயில் நதியான்னு கேட்குறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதினா நெயில் நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா, அது ஆஃப்ரிக்காவில் ஓடுது. அப்போ இது வராது. பிரம்மபுத்திரா என்னன்னா சைனாவில் உருவாகி டிபெட்டில் உருவாகி வருது பார்த்தீங்களா, அது வந்து முழுமையாக இந்தியாவில் ஓடலை. அப்போ அது நீளமான நதியாக வராது. கங்கை நதி தான் என்னது? மிக நீளமான நதி. அது எவ்வளோ நீளம் ஓடுனா 25 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட தேசிய நதியும் என்னது தான்? கங்கை நதி தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு விட்டலை தாவரம் அப்படின்னா வந்து நான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா மொக்காச்சோளம் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், குளம் வந்து எந்த வாழ்விடத்திற்கு உதாரணம் அப்படின்னு கேட்குறாங்க. கடலா, நன்னீர் வாழ்விடமா, நெக்ஸ்ட்டு வந்து பாலைவனமா, மலைகளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா நன்னீர் வாழ்விடத்திற்கு எக்ஸாம்பிள் தான் வந்து குளம். அதில் வந்து என்ன நீர் தான் இருக்கும்? நன்னீர் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, இலைத்துளையின் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டால் இலைத்துளையோட முக்கியமான வேலை என்னன்னா நீராவி போக்கு தான் அதோட மிக முக்கியமான வேலை. அடுத்த கொஸ்டின், வெப்பத்தின் அலகு என்னன்னா ஜூல் தான் வந்து வெப்பத்தோட அலகு. நெக்ஸ்ட்டு, மனிதனோட சராசரி வெப்பநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா செல்சியஸில் கேட்டாங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் தான் வந்து ஒரு மனிதனோட சராசரி வெப்பநிலை.
அடுத்து மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எது அப்படின்னா, மின்சாரத்தை வந்து உருவாக்கக்கூடிய மீன் எதுனா ஈல் அப்படின்ற மீன் தான் வந்து மின்சாரத்தை வந்து உருவாக்கும். மின்சாரத்தை கடத்தும் நற்கடத்தி எது அப்படின்னா வெள்ளி தான் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வந்து இப்போ வந்து ஒயர்லலாம் கூட நம்ம வெள்ளியை யூஸ் பண்ணலாம். ஆனால் வெள்ளி வந்து ரொம்ப அதிகமான காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணணும் பார்த்திங்களா. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா மின்சாரத்தில் வந்து மோஸ்ட்லி வெள்ளியை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் மின்சாரத்தை கடத்தக்கூடிய மிக சிறந்த குட் கண்டக்டர் என்னென்னா அதுக்கான ஆன்சர் வந்து வெள்ளி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 45வது கொஸ்டின். திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுவது எது அப்படின்னா வந்து எந்த இதுவில் மாறும் அப்படின்னா திடப்பொருள் கேஸாக எதில் மாறும்னா படகமாடல் அதில் இதுவில் தான் மாறும். அடுத்த கொஸ்டின். பால் தயிராக மாறுவது என்னன்னா அது மீளா மாற்றம். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். பனிக்கட்டி வந்து நீராக உருவாகும் மாற்றம் என்னன்னா வந்து நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நிலை மாற்றம் ஆப்ஷன் சி தான் வந்து பனிக்கட்டி இருக்குது. அது வந்து நீராக மாறக்கூடிய மாற்றம் வந்து என்ன மாற்றம்னா நிலை மாற்றம். 48வது கொஸ்டின். மேகம் வந்து எந்த மண்டலத்தில் உருவாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அடிவெளி மண்டலத்தில் தான் வந்து மேகம் வந்து உருவாகும். 49வது கொஸ்டின். காற்று என்பது பல வாயுக்களால் அடங்கி உள்ள கலவை அப்படின்று யார் சொன்னது அப்படின்னா ஜோசப் பிரெஸ்லி அப்படின்றவர் 1774 வருஷம் வந்து காற்று வந்து பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புக்கில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க இயரோட. 1774 தான் இவர் வந்து சொன்னார். நெக்ஸ்ட்டு விலங்கு செல்லில் எது இருக்காது அப்படின்னா வந்து எது முக்கியமாக இருக்காது அப்படின்னா உட்கரு இருக்கும், எல்லாமே இருக்கும். எது வந்து இருக்காது அப்படின்னா பசுங்கணிகம் அப்படின்றது தான் வந்து இருக்காது. இது வந்து எதில் மட்டும்தான் இருக்கும், தாவரத்தில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து தாவரம் வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய இதுக்கான காரணம் வந்து இதுதான். ஓகேங்களா, அப்போ இது மட்டும்தான் வந்து விலங்கு செல்லில் வந்து இருக்காது. அடுத்து 51வது கொஸ்டின். பிறக்கும் குழந்தைகளை வந்து எவ்வளோ எலும்பு இருக்கும் அப்படின்னா வந்து 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறமா வளர என்ன அந்த எலும்புகள்லாம் கம்மியாயிட்டு 206 எலும்புகள் வந்து ஒரு மனிதனோட உடலில் வந்து இருக்குது. மனித உடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மிகச்சிறிய எலும்பு எங்கன்னா என்ன எலும்பு அப்படின்னா அங்கவடி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா இது வந்து எங்கே இருக்குது, எந்த உடலோட பாகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சூரிய ஒளி மூலம் பெறும் விட்டமின் எது? விட்டமின் டி தான் வந்து என்ன பண்ணும், சூரிய ஒளியால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின். இதுவும் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஹைகோர்ட் எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சூரிய ஒளியால் எந்த விட்டமின் நம்ம பெறலாம்? விட்டமின் டியை வந்து நம்ம பெறலாம். நெக்ஸ்ட்டு வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்றது வந்து எந்த டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னா -57 டிகிரி செல்சியஸில் தான் வந்து உலர் பனிக்கட்டி இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 55 கொஸ்டின் என்னென்னா உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய வாயு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து உணவு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த நைட்ரஜன்ற வாயு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அளவு என்ன அப்படின்னா 78% தான் வந்து நைட்ரஜன் வந்து நம்மளுடைய காற்றில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு செல்லை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஊக் அப்படின்றவர் தான் செல்லை வந்து கண்டுபிடிச்சார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தைமஸ் சுரபி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மார்பு கூடு, அந்த இடத்துல தான் வந்து தைமஸ் சுரபி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு, இதுவும் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிறாங்க. அடிப்படை அலகு என்னென்னா நெஃப்ரான். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து மனிதனோட இரத்த ஓட்ட மண்டலத்தில் கடத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா
அது ஆக்சிஜனையும் கடத்தும், சத்து பொருட்களையும் கடத்தும், ஹார்மோன் எல்லாத்தையும் வந்து கடத்தும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் தான் வந்து இது வந்து கடத்தும். நெக்ஸ்ட்டு, மேக்னெட்டை வந்து முதலாக திசையறிய டைரக்ஷன் காட்ட யார் வந்து பயன்படுத்தினார்கள்? இந்தியர்களா, சீனர்களா, ஐரோப்பியர்களா, எகிப்தியர்களா? அப்படின்னா சீனர்கள் தான் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு மேக்னெட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, புவியில் இருக்கக்கூடிய நன்னீரோட அளவு என்ன அப்படின்னா, நன்னீர் வந்து பூமியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3% மட்டும்தான் வந்து பூமியில் வந்து நன்னீர் வந்து அளவு இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 97% என்னவா இருக்குது? நன்னீராக இல்லை, நம்ம குடிக்க தகுந்த நீராக இல்லை. ஓகேங்களா? அடுத்து, உலக நீர் தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 22 தான் வந்து உலக நீர் தினம். நெக்ஸ்ட்டு, ஏப்ரல் 22 என்னது? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏப்ரல் 22 ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மார்ச் 22 வந்து உலக நீர் தினம். நெக்ஸ்ட்டு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலக்காடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தேனியில் இருக்கா, திருநெல்வேலியில் இருக்கா, கன்னியாகுமரியா, இல்லைன்னா பிச்சாவரம்? அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா பிச்சாவரத்தில் தான் வந்து நம்மளுக்கு சதுப்பு நிலக்காடு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற நூலை வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா லாவாய்சியர் அப்படின்றவர் தான் எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட்டு, நன்னீர் வந்து நம்மளுடைய பூமியில் எவ்வளோ சதவீதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன், 3% இருக்குது. அந்த நன்னீரில் 3%ல் 30% நீர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீராக இருக்குது. ஓகேங்களா? நன்னீர் வந்து இது வந்து கரெக்டாக பார்க்கணும். நன்னீர் வந்து பூமியில் 3% இருக்குது. அந்த 3%த்தில் 30% இருக்கக்கூடிய நீர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து நம்ம நறுக்கும்போது கண்ணில் இருந்து நீர் வரும் பார்த்தீங்களா? அது வர காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ப்ரோப்பேன் டயால் எக்ஸ் ஆக்சைடு அப்படின்னா வந்து அந்த ஒரு இதுவால் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, வெங்காயத்தை நறுக்கும்போது கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அப்போ இந்த கெமிக்கலால் தான் ப்ரோப்பேன் டயால் எக்ஸ் ஆக்சைடு. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து, தாவரங்கள் முதன்மையான ஊட்டச்சத்துகளில் தவறானது என்ன அப்படின்னு கேட்பாங்க. தாவரங்களில் முதன்மையான ஊட்டச்சத்து என்ன சொல்லுவோன்னா NPK அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இதில் வந்து முதன்மையான ஊட்டச்சத்தில் எது தவறானது அப்படின்னா ஹைட்ரஜன் தான் வந்து முதன்மையான ஊட்டச்சத்து இல்லை. அதில் தவறானது என்னென்னா ஹைட்ரஜன் தான் ஆன்சர். அடுத்து, கரிம உரம் அப்படின்றது என்ன அப்படின்னா யூரியாவா, இல்லைனா சூப்பர் பாஸ்பேட்டா, தொழு உரமா? அப்படின்னா தொழு உரம் தான் கரிம உரம் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்புறமா ஃபீனால். ஓகேங்களா? அப்படின்றது என்ன? ஃபீனால் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்போலிக் அமிலம், கார்போலிக் ஆசிட் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இயற்கையாக கொசுவை விரட்டக்கூடிய இது என்னென்னா வேம்பு அப்படிதான். அதுதான் என்ன பண்ணும், இயற்கையாக கொசுவை விரட்டக்கூடிய ஒன்று. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மரம் என்ன? இந்தியாவோட தேசிய மரம் என்ன? ஆலமரம் தான் இந்தியாவோட தேசிய மரம். நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னது? பனை மரம் தான் வந்து தமிழ்நாட்டோட மாநில மரம். நெக்ஸ்ட்டு, முடக்கவாதம் நோய்க்கு இதன் மூலம் மருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா இதில் எது வந்து மருந்தாக தயாரிக்கப்படுகிறதுனா பாலக்கீரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, முடக்கவாத நோய்க்கு வந்து மருந்து வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து வந்து 50% சணல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா வெஸ்ட் பெங்காலா, மேற்கு வங்கமா, பீகாரா, உத்தரப்பிரதேஷா, ஒடிசாவா? அப்படின்னா இந்த சணல் வந்து எங்கே உற்பத்தி ஆகுறது அப்படின்னா 50% வந்து மேற்கு வங்கத்தில் தான் வந்து உற்பத்தி ஆகுது மெயினாக. நெக்ஸ்ட்டு, உலக உணவு தினம். உலக உணவு தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 16 தான் வந்து உலக உணவு தினம். உலக நீர் தினம் வந்து மார்ச் 22. உலக உணவு தினம் எப்போ? அக்டோபர் 16.
கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், பீட்ரூட், கேரட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ். பாருங்கள், பீட்ரூட் வந்து நிலத்துக்கு அடியில் விளையுதா? கேரட்டும் அப்படின்னா, முள்ளங்கியும் நிலத்துக்கு கீழே தான் விளையுது. முட்டைக்கோஸ் தான் என்ன பண்ணும்? நிலத்துக்கு மேலே விளைகிறது. அப்போ இல்லை, தப்பான ஆன்சர் எது வேறுபட்டுகிறது அப்படின்னா முட்டைக்கோஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். உழவனின் நண்பன். அப்போ உழவனின் நண்பன் யார்? மண்புழு தான் வந்து உழவனின் நண்பன். அடுத்த கொஸ்டின், சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆஸ்பிடன் வில்லியம் அப்படின்றவர். ஆப்ஷன் ஏ, அவங்க தான் வந்து சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு, ஜிப்சம் அப்படின்ற அதோட கெமிக்கல் ஃபார்மில் கேட்குறாங்க. அப்போது ஜிப்சம் அப்படின்றதோட கெமிக்கல் ஃபார்மில் என்னென்னா CA, ஆப்ஷன் ஏ CaSO4 அப்படின்னு வரும். CaSO கீழே வந்து 4 வரும், அதுக்கப்புறமா இன்ட்டு 2H2O. அப்போ இதுதான் வந்து ஜிப்சமோட கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கடைசி கொஸ்டின் என்னென்னா, தோல் நோய்க்கான இது வந்து எது பயன்படுவது அப்படின்னா எப்சம் தான் வந்து தோல் நோய்க்காக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இதோட வந்து நம்மளுக்கான இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.